இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கெட்ட பையன் சார் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். வைஷ்ணவியோட இன்டர்வியூ ட்ரோல் வீடியோ தான் பார்க்கலாம். உலகத்திலே பெரிய பச்சந்தி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி இருக்கும்னு தெரியுமா? என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானுங்க. இதேதான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளிய விடியா பாப்போம். உலகத்திலே பெரிய பச்சந்தின்னு சொன்ன உடனே அது அமேசான் காடு இல்லைன்னா ஆப்பிரிக்கன் காடுல இருக்குன்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுல இருக்கு. அதுதாங்க இல்ல. அந்த பெரிய பச்சோந்தி வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டுல தாங்க இருக்கு. ஆனா இந்த பச்சோந்தி 2 கால்ல தாங்க நடந்து போகும், சமயத்துக்கு ஏத்த மாதிரி தாகவும் செய்யுங்க. இதுதாங்க அந்த பச்சோந்தி. இன்று நம்மோட நேர்காணலில் கோவையை சேர்ந்த திமுக வைஷ்ணவி நம்முடன் இருக்காங்க. வணக்கம். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. பையன் சார் இந்த பால்சாமி. இந்த வைஷ்ணவி வந்து தமிழக வெற்றி கழகத்துல வெளியேறி திமுகவில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனா தொடர்ச்சியா நீங்க தாவேக்காவே புரிய வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அதான் உங்க திமுக உங்களுக்கு அந்த டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு யூகமா சொல்லலாம். சில தினங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன ஆபாசமா சமூக வலைதளங்கள் சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலையும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல. தாவேக்காவோட மாவட்ட செயலர் அக்கௌண்ட்ல இருந்து ஏதாச்சும் ட்வீட் பண்றாங்களா, இல்ல அங்க நிர்வாகிகள் அக்கௌண்ட்ல இருந்து ட்வீட் பண்ணாங்களா? பேச முடியாது. தாவேக்காவோட போர்வேல இந்த மாதிரியான சில பேர் இருக்காங்க. இவங்க சொல்றதுக்கும் எங்களுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாதுன்னு வெளியேற வேண்டியதானே. ஏன் அதுக்கு அவருக்கு என்ன தயக்கம்? அவர் கண்டுக்கவே இல்லையா? சோசியல் மீடியாவுல இந்த மாதிரியான அவதூறு பரப்புறவங்கள சஸ்பெண்ட் பண்றாங்களா? உன் கட்சியில சிவாஜி திருத்து, அப்புறம் நீ ஊரை திருத்தலாம். ஆமா. இது இப்ப என்ன நீங்க அந்த புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இது வைஷ்ணவி பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க. அதான் உண்மை. அது பார்த்தாலே தெரியுது. அந்த ஃபேக் ஐடி மேல நடவடிக்கை எடுக்கணும். அது எவன் அந்த ஐடியா யார் வச்சிருக்காங்களோ அவங்கள நீங்க கைது பண்ணணும்னு சொல்றது ஒரு நியாயமானது. ஆனா இது கண்டிச்சு விஜய் தான் அறிக்கை விடணும். ஏன் கட்சியில மாவட்ட செயலாளர் இருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்காரு, பொதுச் செயலாளர் இருக்காரு. ஆனா எல்லாத்தையும் தாண்டி விஜய் தான் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணணும். மறுபடியும் அவங்கள ரியாக்ட் பண்ணணும். அவர்தானே கட்சி தலைவர். நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசு கமிட்டி வந்துட்டே இருக்கான் பண்றா. வர நிறுத்துற அவனை. எந்த பொறுப்பாளர்னு சொல்லுங்களேன். எந்த பொறுப்பாளர் வைஷ்ணவி பத்தி அவதூறு பேசின இந்த நம்பர் மேல கண்டுபிடிக்க முடியல. அப்ப அவர் அறிக்கை காமனா வெளியிட்டு இருக்கணும். காமனா ஏங்க நான் திருப்பி சொல்றது இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு கூட தெரியல. இருந்து இப்படித்தானா மூளை வளர்ச்சி குறைவா? பண்றதா கரெக்ட். தாவேக்காவோட போர்வேல ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவர் அறிக்கை எப்படி வெளியிட்டு இருந்திருக்கணும்னு நான் சொல்றேன். அவர் அறிக்கை தாவேக்காவோட போர்வேல நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க, பெண்களை ஆபாசமா பேசுறாங்கன்னு வெளியிடுறதுக்கு அவருக்கு என்ன சொல்லலாம்? இந்த மாதிரி 1000 ஐடி திமுக பேரை வச்சுக்கிட்டு அவதூறு பரப்பிட்டு தான் இருக்காங்க. ஆமா, இதுக்கு அறிக்கை விட முடியுமா? இந்த மாதிரி திமுக சார்பு திமுக போர்வையில இந்த மாதிரி வெளியிட்டு இருக்காங்க, நீங்க உடனே ஒரு அறிக்கை விடுன்ட்டு எதிர்கட்சியில இருந்து அரெஸ்ட் பண்ண முடியுமா? இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட அப்போ அவங்களும் சொல்ல பண்ணட்டும். அவங்க இதுலயுமே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே சில மாதங்களுக்கு முன்பு உங்க சோசியல் மீடியா ஹேண்டல்ல தாவேக்கா தலைவர் விஜய் ஒரு நடிகையுடன் இருக்கிற மாதிரி அந்த போட்டோவை போட்டு நீங்க போடுறீங்க. இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. சோ இது ஒரு ஆரோக்கியமான விமர்சனமா எடுத்துக்கலாமா? இது என்ன மாதிரியான அந்த போட்டோ நான் அது அவங்க பர்சனல் ஸ்பேஸுங்க. அது அவங்க இதுக்கெல்லாம் நேரம் இருக்குன்னா அது என்ன மீன் பண்ணி நீங்க அதை போடுறீங்க? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அதாவது நீங்க பர்சனல் ஸ்பேஸ்ல இருக்க போட்டோ எடுத்து போட்டு விமர்சனம் பண்ணலாம், அது தப்பு இல்ல. உங்களுக்கு யாரா கேட்டாலும் தெரிஞ்ச மாட்டாங்க. தாவேக்காவுல நீங்க எதிர்பார்த்தது நடக்கல. அதாவது நீ உங்க மீன் என்ன சொல்றது, உங்க டாஸ்க்கு அங்க ஸ்பேஸ் கொடுக்கல, அதனாலதான் வெளியேறீங்க. டிவிக்கே ரெப்ரசன்ட் பண்ணி எல்லா இன்டர்வியூஸ்லயும் நான் உட்கார்ந்திருக்கேன். நான் இன்டர்வியூஸ் கொடுத்தது எல்லாரும் அவர் எப்படி பார்க்காம இருந்தாரு? அவர் நிச்சயமா பாத்துருந்திருப்பாரு. ஒரு பொண்ணே இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்க பாத்துருப்பீங்க. இது வரைக்கும் வைஷ்ணவி விஜய்க்கு தெரியுமா? அதானே
இவங்க அவங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும், புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நானா சொல்லிருக்கேன் ஒரு தடவை அவர் எனக்கு கால் வழியா கான்டாக்ட் பண்ணாரு அப்படிங்கறது. அதையுமே இப்ப தாவேக்கா நிர்வாகிகள் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யூ டிராப் திஸ்டா மாட்டிக்க நல்லா இருக்கும். பார்க்க மாட்டாருன்னு தாண்டி அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லையங்க. ஏன் அவசியம் இல்ல? அப்ப வைஷ்ணவினால ஒரு 10 ஓட்டு போனா ஐயோ வேண்டே வேண்டாம். நான் உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்தேன். அப்படின்னு ஒரு தொண்டரை வந்து குறை சொல்லிட்டு கட்சியில இருந்து வெளியே வரணும். அதுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பதில் சொல்லிட்டு இருந்தோமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாலடிச்ச மாதிரி இருக்குடா. பொறுப்பு கொடுக்கணும்னு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்க கிடையாது. வைஷ்ணவி எப்பவுமே நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அங்கீகாரத்தை எதிர்பார்த்து போல. பேசும்போதே தெரியுது மக்கள் பண்ணி நான் பண்ணணும். மக்கள் பணியா சூப்பர் பண்ணி சொல்லிட்டேன் நானு காமெடி ஒன்னும் பண்ண மாதிரி தெரியலையே. என்ன பண்ணாங்க? சாதாரண கட்சியில பொறுப்பு கொடுக்கல. அதாவது உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அங்க வந்து உங்களை புறக்கணிக்கிறாங்கன்னா நீங்க வந்து ஒரு குறை சொல்லலாம். உங்களுக்கு எந்த அபிஷியலா எந்த பொறுப்பும் கொடுக்கப்படல. பொறுப்பு இல்ல, சாதாரண தொண்டனை ரிஜெக்ட் பண்ணலாம், டீ ப்ரோமோட் பண்ணலாம். எந்த கட்சியிலங்க ரூல் இருக்கு? ஏதாவது கட்சியில ரூல் இருக்கா என்ன? ஐயோ அதை தொடர்ந்து வந்து திமுகவில் சேர்றீங்க. ஆனா அன்னைக்கே வந்து தலைப்புச் செய்திகள்ல வைஷ்ணவி வராங்க. செந்தில் பாலாஜி முன்னிலையில் வந்து வைஷ்ணவி வந்து திமுகவில் சேர்ந்தாங்கன்ட்டு. I need 200 rupees, so I support DMK. முதல்ல சந்தேகப்பட்டேன், இப்ப முடிவே பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு எப்படி உங்களுக்கு வந்து ஒரு தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஒரு தொண்டர், சாதாரண ஒரு தொண்டர் வந்து திமுகவில் சேர்றாங்க. ஆனா அது வந்து அன்னைக்கு தலைப்பு செய்தியா மாறுது. சோ அந்த அளவுக்கு எப்படி இது வந்து அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். திமுகவே கட்டமைக்கிற விஷயமா இது வந்து இவங்களை நீ உள்ளார போற மாதிரி போயிட்டு நீ அதுக்கப்புறம் வெளியே வந்து தொடர்ச்சியா வந்து தாக்குதல் விஜய் மேல வந்து தாக்குதல் பண்ணணும். இதான் வந்து டாஸ்க். என்னோட ஒரு தனிப்பட்ட திறமைய தாவேக்கா அங்கீகாரம் என்ன தாவறது உருட்டுறது. dancing, mimicry. Sir, you know one thing, in my association every year Sivaratri they conduct the function. I only beat the first prize. 20 வயசுல இது வரைக்கும் நானே என்ன பத்தி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. இவங்களுக்கு இருக்கிறது வந்துட்டு ஒரு பெண்ணா, இளம் பெண்ணா நீ எப்படி எங்களை விட மேல போற அப்படின்னு இருந்ததுதான் தாவேக்காவில் இருக்கு. எல்லா கட்சியிலயும் கோஷ்டி புஷன் ஒண்ணு இருக்குல்ல. அதாவது மாவட்ட செயலாளர் டு மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் டு அமைச்சர், இது எல்லா தொகுதியிலயும் எல்லா கட்சிகளையும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கோஷ்டி பூஷல். இதெல்லாம் அந்தந்த சீசன்ல அவவே திங்கிறதுதான். வைஷ்ணவியோட இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி இப்ப யார் பேசிட்டு இருக்கா? தாவேக்காவை ரெப்ரசென்ட் பண்ணி. வைஷ்ணவி இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி ஒருத்தங்க பேசுற அளவுக்கு வைஷ்ணவி வந்து அங்க அதான் தெரியல. உங்களுக்கு வந்து திமுக சேர்ந்துட்டீங்க, உங்களுக்கு திமுக உரிய அங்கீகாரம் கொடுத்துட்டாங்களா? நீங்க இல்ல இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் வரக்காமலை போட்டுடுங்க. வரட்டாமாம் வீடுறதே. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா என்னதான் சொன்னாலும் நடக்கிறதா இல்ல. ஆனா இந்த வயசுலயுமே அரசியல்ல இப்படிலாம் இருப்பாங்கன்னு எல்லாம் போய் உள்ள போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் பண்ணுவாங்க. இப்பவே எப்படின்னா எப்படி இருப்பாங்கன்னு அதான் இப்போ அதாவது திமுகல இப்போ இருக்காங்க. திமுக இப்போ அடுத்த இது தோத்துட்டா இல்ல வேற ஏதாவது, அதாவது திமுக இதுக்கப்புறம் ரொம்ப பின்னடைவு போச்சுன்னா அப்போ இவங்க எப்பனாலும் ஜம்ப் அடிப்பாங்க போல இருக்கே மத்த கட்சிக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க இருக்கிற கட்சி ஆபத்து. அதான் அவங்க அங்க இருக்கும் போது வேற மாதிரி பேசுறாங்க, இங்க இருக்கும் போது வேற மாதிரி. அதாவது நம்ம அந்த படத்துல பாத்துருப்போம்ல, அதாவது ஜம்ப் அடிச்சு அந்த கட்சியை புகழ் போடுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா முன்னாடியாவது தெரியாது. இப்பெல்லாம் இந்த சோசியல் மீடியா எல்லாமே டெவலப் ஆயிருச்சு. இப்பவும் அதை எப்படி ஏமாத்தி பேசுறாங்கன்னா இல்ல, இந்த தப்பு நம்ம பண்ணிட்டோம் ஒத்துக்காம அந்த தப்பு பண்ண அதையே நான் பண்ணது கரெக்ட் தானே அப்படியே அதை நம்மளே நம்ப வைக்கிற அளவுக்கு பேசுற அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு இத ஒழுங்கா அவங்களோட லாயர் இதுல பண்ணியிருந்தா கூட கொஞ்சமாவது முன்னேறி இருப்பாங்க. நினைக்கிறேன் கேவலாம இதுக்குள்ள வந்து அடிமையில் அடி வாங்கிட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்